வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, வாய்ப்புன்னா என்ன, வாய்ப்புகள் நமக்கு எப்படி அமையும், நமக்கு அமைந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியும் என்பதை பற்றிய ஒரு சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காடு, அதை சுற்றி அழகான ஒரு குட்டி தீவு இருந்துச்சாம். அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தாராம். அவர் அங்கு தங்கியிருந்த காட்டுவாசி மக்களை அவரின் சொந்த பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி கண்ணும் கருத்துமா பார்த்து வந்தாராம். ஆனால் அந்த மனிதருக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் அவருக்கு பின் அந்த மக்களை வழிநடத்த வேறு ஒரு தலைவரை நியமிக்க முடிவு செஞ்சாராம். அதுக்காக போட்டி ஒன்றை வைத்து 2 வாலிபர்களை தேர்ந்தெடுத்தார். 2 பேரும் வீரத்தில் சிறந்தவர்கள். அதனால் இந்த 2 பேரையும் யாரை காட்டிற்கு தலைவராக நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. இந்த 2 பேரையும் சண்டை போட விட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. அதில் யாராவது ஒருவர் இறந்தே போய்விடுவார். அதனால் வேறு ஒரு முடிவு செஞ்சாங்களாம் அந்த மக்கள். அடுத்த நாள் 2 வீரர்களையும் வர சொன்னாங்க. உங்கள் 2 பேருக்கும் சில ஆயுதங்களும் உணவு தானியம் 1 மூட்டையும் சமையல் பாத்திரங்களும் தர்றோம். உங்கள் 2 பேரையும் நம்முடைய காட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற வேறு தீவுகளில் கொண்டு போய் விடுறோம். உங்ககிட்ட இருக்கிற தானியங்களை சமைச்சு சாப்பிட்டு விட்டு அந்த உணவு தானியம் முடிகிற வரை அந்த காட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கணும். அந்த உணவு தானியங்கள் முடிந்த பிறகு மரத்தில் இருக்கிற கிளைகளை உடைத்து கடற்கரையில் தீயை மூட்டணும். அந்த தீயினால் வரக்கூடிய புகையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு படகு அனுப்பி உங்களை நாங்கள் மீட்டெடுப்போம். யார் காட்டில் அதிக நாட்கள் தங்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றார் தலைவர். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு 2 வீரர்களும் ஆளுக்கு ஒரு தீவை நோக்கி தங்களது பயணத்தை தொடர்ந்தாங்க. அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளாக ஆளுக்கு ஒரு தீவில் போய் இறங்கினாங்க. வீரர்கள் 2 பேரும் ஆளில்லாத தீவில் தங்க ஆரம்பித்தாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு தீவின் கடற்கரையிலிருந்து வெளிச்சமும் புகையும் தெரிந்தது. உடனே ஒரு படகில் அந்த தீவில் உள்ள வீரனை அழைத்து கொண்டு வர புறப்பட்டார்கள் மக்கள். அங்கிருந்து எலும்பும் தோலுமாக இருந்த ஒரு இளைஞனை அழைத்து கொண்டு வந்து தலைவர் முன் நிறுத்தினாங்க. அவன் தலைவரை பார்த்து சொன்னான், எனக்கு கொடுக்கப்பட்ட சோளம் 2 மாதத்திற்கு மட்டும்தான் போதுமானதாக இருந்தது. இருந்தாலும் என்னோட சாமர்த்தியத்தால் இத்தனை நாட்களும் தாக்கு பிடிச்சிருக்கிறேன். அதனால் நீங்கள் எனக்கு தலைவர் பதவியை கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னானா அந்த வீரன். மற்றொரு வீரன் இன்னும் வரவே இல்லை. 4 மாதங்கள் கழித்து இவர்களே அந்த வீரனை பார்க்க போனாங்களாம். அவங்க அந்த தீவுக்கு போனதும் அவங்க ஒரு அழகான மூங்கிலால் செய்யப்பட்ட வீட்டை பார்த்தாங்க. அங்கே அந்த வீரன் முன்பு இருந்ததை விட இன்னும் வலுவான தோற்றத்துடன் அவர்களை வரவேற்றான். உடனே வந்தவர்களுக்கு ஒரு சோள அடையும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான். தலைவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. தலைவர் கேட்டார், நாங்கள் கொடுத்தனுப்பிய சோளம் 3 மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. நீ எப்படி இன்னும் இவற்றை பயன்படுத்துகிறாய் என்று கேட்டார். அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா வீட்டோட பின்பகுதி இடத்திற்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு சோள கொல்லை உருவாக்கப்பட்டிருந்தது. தலைவரை பார்த்து அந்த இளைஞன் சொன்னானாம், நான் வந்த அன்றே நீங்கள் எனக்காக கொடுத்த தானியத்தில் 1 பங்கை எடுத்து விதைச்சு வச்சேன். 2 மாதத்துக்குள்ளே அது அறுவடைக்கு தயாரானது. அதனால தான் நான் எந்த கவலையும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 4 மாதத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் இந்த தீவில் சந்தோஷமாக வாழ முடியும்னு தலைவரை பார்த்து சொன்னானாம் அந்த வீரன். அந்த இளைஞனை பார்த்து தலைவர் சொன்னாராம், உன்னுடைய அறிவாளித்தனமும் உழைப்பும் நிச்சயம் நம் மக்களை முன்னேற்ற உதவும். அதனால் நீதான் இந்த காட்டிற்கு தலைவன் என்று கூறினாராம். மிக மகிழ்ச்சியோடு அவனுடைய தோளில் தட்டி கொடுத்து ஊருக்கு கூட்டி சென்றாராம். இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பொருளாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, நமது கையில் கொடுக்கப்படும் போது அதனை ஆழ்மனதில் நன்றாக திட்டமிட்டு செயல்படுத்தும் போது நாமும் ஒரு நல்ல தலைமை பண்பு உடையவராக மாற முடியும் என்று கூறி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.